கதவும் சேனலுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது, நம்ம சேனலில் நிறைய காணொளிகள் மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தோடைய பொருள் விளக்கமாக சொல்லுவோம். அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டார், ஏன்பா மந்திரத்தை சொல்லி அதோட பொருள் விளக்கல, முதல்ல மந்திரம்னா என்னன்னு பொருள் விளக்கணியா அப்படின்றது என்கிட்ட கேள்வியாக கேட்டார். அவர் கேட்ட கேள்வி கரெக்டான ஒரு விஷயம்தான். அதை பற்றி நான் எந்த காணொளியும் சொல்லலை. அதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொளியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை ஏற்கனவே இருக்குன்னு சொல்லிடுங்க. சரிப்பா, நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க, ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம காணொளிக்குள்ளே போகலாம். என்னுடைய சின்ன வயசில் பார்த்திங்கன்னா, நான் வளர்க்கப்பட்ட விதம் என்னை சுற்றி நிறைய பேர் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் இந்த மாதிரி மந்திரம் சொல்லின்றதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களை அவங்கக்கிட்டேயே போய் கேட்பேன். இந்த மந்திரம் சொல்கிறீங்களே, இந்த மந்திரத்தோட பொருள் என்ன அப்படின்னு கேட்பேன். இந்த மந்திரம் சொல்கிறதுனால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு கேட்பேன். ஆனால் பல பேர்னால அந்த மந்திரத்துடைய பொருளும் சொல்ல முடியாது. அதோடைய பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் நம்மளுக்கு நிறைய செல்வம் தருவான், அது தருவான், இது தருவான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பதிலெலாம் எனக்கு திருப்திகரமாக இருந்ததில்லை. அதனால் நான் பெரியவன் ஆகும்போது அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஆராய்ச்சி பண்ணுறதுனால எனக்கு ஒரு புரிதல் வந்தது. அந்த புரிதல் தான் இந்த காணொளியில் நான் சொல்ல போகிறேங்க. முதல்ல மந்திரம்னா என்ன? மந்த்ரா, இங்கிலீஷ்லேயே எடுத்துப்போம். மந்த்ரா 2 வார்த்தையாக பிரிப்போங்க. மேன் ப்ளஸ் த்ரா. சரிங்க, மேன்னா என்ன? மனிதன். த்ரா அப்படின்னா என்ன? கருவி. இப்போ சேருங்க, மனிதன் கருவி அப்படின்னு வருதா? மனிதன் பயன்படுத்தக்கூடிய கருவி. சரி, இதையே இன்னும் நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுளுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு உருவாக்கக்கூடிய ஒரு கருவி. அப்படின்னா இந்த மந்திரம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதன் கடவுள் கூட தொடர்புக்கு வச்சுக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்குது. அப்படின்னா ஒரு ஒளி, அந்த ஒளி மூலமாக நம்ம கடவுளை அடைய முடியும். எப்படிப்பா நீ சொல்கிற அப்படின்னு சொன்னேன்னா, இந்த வயசானவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாத இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச நபரோடைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, கூட இருக்கிறவங்க அவங்கள போய் நீ இந்த மாதிரி உன்னை கேட்டுகிட்டே இருக்காங்கப்பா, வந்து பாருப்பா. அதே மாதிரி தாங்க நம்ம ஒரு மந்திரத்தை திருப்பி சொல்லும் பொழுது அந்த மந்திரத்துக்கு உரிய கடவுள்கிட்ட இந்த ஒளி போய் சேர்ந்து அந்த கடவுள் உங்கள் கூட பேச்சுவார்த்தை, அதாவது உங்கள் கூட கம்யூனிகேஷன் வைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கலாம்னா, கனவு மூலமாக இருக்கலாம், இல்லை உணர்வு மூலமாக இருக்கலாம். இதுக்கு நீங்கள் பொருள் புரிஞ்சிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு பேர் கண்ணன் அப்படின்னு சொன்னோன்னா கண்ணனுக்கு பொருள் புரிஞ்சிக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணா 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 கண்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணனே நிற்பார். அந்த மாதிரி தான் இந்த மந்திரத்துடைய பிரயோகம் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை, நம்பிக்கையாக யாருடைய பெயரை கூப்பிடுகிறோம் அப்படின்னு புரிதலோடு கூப்பிட்டா போதுங்க. அந்த நபர், அதாவது அந்த தெய்வமே உங்களுக்கு அனுகிரகம் புரிவான்னு சொல்லி இந்த காணொளியை முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.